ஸ்மார்ட் ஃபோன் லாக் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் லாக்கு, பின் லாக்கு மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்க்ரீன் லாக் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அந்த லாக் அப்ளிகேஷன்ஸோட ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மொபைலுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு அதிகமாக இருக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான லாக் அப்ளிகேஷன்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரியான 2 சிறந்த லாக் அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் அப்ளிகேஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் லாக். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் லாக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு டுட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது புரியும். ஸோ அதுக்கடுத்து ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபோ காமிப்பாங்க, ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆக்டிவேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக வந்து 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது உங்களோட ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அல்லது உங்களோட பேரண்ட்ஸு அவங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ எதுக்காக இந்த 2 ஆப்ஷன் பார்த்தோம்னா, நம்மளோட பாஸ்வேர்டை மறந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 டிஜிட் பின் என்டர் பண்ணி நம்ம பாஸ்வேர்டை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பருக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டை சென்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து எதை வச்சு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் இருக்கிற டைம் வச்சு ஒர்க் ஆகும். இப்போ நான் 12 hours டைம் பின் அப்படிங்கிறத ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களோட நோட் காமிப்பாங்க. இப்போ என்னோடய டைம் வந்து 2:36 அப்படின்னு இருந்ததுன்னா என்னோடய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 0236 அப்படிங்கிற பின்னு தான் வந்து என்னோடய ஸ்க்ரீன் லாக்கோட பாஸ்வேர்டு. இப்போ என்னோடய மொபைலில் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 6:43. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் என்ன என்டர் பண்ணோம்னா 0643 அப்படின்னு நம்ம என்டர் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ இப்போ ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளிகேஷனை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆப்செட் மாடிஃபையர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆப்செட் மாடிஃபையர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ என்னோடய டைம் வந்து 2:46 அப்படின்னா இந்த ஆப்செட் மாடிஃபையரில் இப்போ 2 minutes 3 minutes 5 minutes அப்படி செட் பண்ணிட்டேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஆப்செட் வந்து 2 minutes அப்படின்னு செட் பண்ணிட்டேன்னா இப்போ 2:46 அப்படிங்கிறது கூட ப்ளஸ் 2 minutes வந்து நம்ம கூட்டிகிட்டு அந்த இடத்துல பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம மொபைல் வந்து அன்லாக் ஆகும். மேக்ஸிமம் சில பேர் வந்து தெரிஞ்சிருப்பாங்க, இப்போ வந்து டைம் லாக் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம டைம் என்டர் பண்ணோம்னா மொபைல் அன்லாக் ஆயிரும் அப்படிங்கிறக்காக. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து இந்த ஆப்செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வந்து இப்போ எத்தனை நிமிஷம் வந்து ஆப்செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏரோ பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அந்த டைம் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் 3 + 3 minutes அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் டைமை வந்து நீங்கள் லாக்காக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் லாக் அப்ளிகேஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ என்னோடய மொபைலை வந்து நான் லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ண முடியாது. லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் ஆப் லாக் அப்படின்னு இருக்கும். இதோட டவுன்லோட் லிங்க்கும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ஊப்ஸ் ஆப் லாக் அப்படிங்கிற நேமில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்காது, K-Note அப்படிங்கிற நேமில் இன்ஸ்டால் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டுட்டோரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நான் பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நம்ம பின்னோ, பேட்டர்ன் லாக்கோ, ஃபிங்கர் பிரிண்டோ அந்த மாதிரி எதுவுமே செட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் லாக் எதை பொறுத்து நமக்கு செட் ஆகும் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீ பொறுத்து செட் ஆகும். நீங்கள் வால்யூம் கீ வந்து எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்கள் மொபைல் வந்து லாக் ஆகிறது அன்லாக் ஆகிறது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த டுட்டோரியலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் செட் பாஸ்வேர்டு அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 3 4 5 அப்படின்னு இருக்கும். ஸோ இது எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா உங்கள் வால்யூம் கீ வந்து நீங்கள் எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க அதை தான் நீங்கள் வந்து பாஸ்வேர்டாக செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 times அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். 3 times கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வால்யூம் பட்டனை வந்து ஒன்றா மேலே இருக்கிற அப் பட்டனை கிளிக் பண்ணணும், இல்லை டவுன் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ நான் வந்து 3 times அதை வந்து நான் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே, அதாவது அப்பில் வந்து 2 time கிளிக் பண்ணுறேன், டவுனில் வந்து 1 time கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து திரும்ப அதே மாதிரி கிளிக் பண்ணணும். மேலே வந்து 2 time கிளிக் பண்ணுறேன், டவுனில் வந்து 1 time கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்வேர்டு செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். எதுக்குன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு. பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஒரு 30 secondsக்கு வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ செட்டப் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செட்டப் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரி இருக்கும்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி, அதாவது உங்கள் மொபைல் நோட் பேட் மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இப்போ என்டர் பண்ணணும். அதாவது வால்யூம் பட்டனில் இருக்கிற அப்பில் வந்து 2 டைம் ப்ரெஸ் பண்ணணும், டவுனில் வந்து 1 டைம் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே போகும். இல்லைனா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நோட் பேட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து லாக் அப்ளிகேஷன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமானது தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆப் லாக்காகவும் பயன்படுத்திக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் லாக்காகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஆப் லாக்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது லாக் ஆகிரும். இப்போ இந்த அப்ளிகேஷன் மினிமைஸ் பண்ணிட்டு என்னோடய அமேசான் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் வந்து இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீனாக வந்துடும், அப்ளிகேஷனுக்குள்ளே போகாது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் கீ. ஸோ வால்யூம் கீயில் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம எப்படி பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கோம்னா, மேலே அதாவது அப்பில் வந்து 2 டைம் ப்ரெஸ் பண்ணணும், டவுனில் வந்து 1 டைம் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் எப்பவுமே ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நோட் பேட் மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு, அதாவது வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ்குள்ளேயே போகும். இந்த லாக் அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 லாக் அப்ளிகேஷன்ஸ் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.